बातू बस्ती में हंसी और एकता केंद्र स्तर पर श्री मदुराई मुत्तु द्वारा बेहतरीन प्रदर्शन किया गया, जिसे आप इस वीडियो में भी देख सकते हैं। एंटरटेनमेंट क्वीन திருமதி அன்னபாரதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்குரல் வித்தகர் அடுத்ததாக பல்குரல் வித்தகர் வசீகரமான முகத்திற்கு சொந்தக்காரர் அன்பு மரியாதை செலுத்துவார். தொடர்ச்சியாக பல்வேறு கடல்களை கடந்து வந்து தமிழ் மீது ஈர்ப்போடு பொங்கல் விழாவை கொண்டாடுகிற தமிழ் மக்கள், தெலுங்கு மக்கள், எல்லா மக்களுக்கும் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரமாண்டமாக நடத்துவதற்கு தலைமையேற்று கிட்டத்தட்ட 3 முறை சிறந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான விருதை பெற்றவர் நம்முடைய குல்தீப் ராய் சர்மா இருக்கின்றது பெருமையான விஷயம். அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி எங்கள் குழுவின் சார்பில் தெரிவித்து, அதே போல இரவு பகல் பாராமல் கடுமையாக கிட்டத்தட்ட பாருங்க 6000 பேர் ஒரு சித்திர திருவிழா மாதிரி கூட்டியிருக்காருன்னா, அதே போல வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த விருந்தோம்பல் உண்மையிலே இந்த இடத்துல இந்த விழாவுக்கு தலைமையேற்று வந்திருக்கிற குல்தீப் ராய் சர்மா அவர்களுக்கு, நம்மளுடைய எம்பி அவர்களுக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 3-4 தடவை கேன்சல் ஆகிட்டே இருந்தது. நேற்றே வர வேண்டிய நவீன் இன்னைக்கு வந்தார், இன்னைக்கு வர வேண்டிய நாங்கள் நாளைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. நான்லாம் என்னைக்கு வருவேன் எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஒரு வழியாக வந்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். நான்லாம் நீச்சல் அடித்து வரலாம்னு நினச்சேன், அப்படிலாம் இருந்தது. பட் சுறாமீன் 2-3 தெரியுது நாங்கள் அதுக்கு அப்படி ஓரமாகவே அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு இடையிலும் எங்களை எத்தனை விமானம்னாலும் டிக்கெட் போட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய எம்பி அவர்கள் சொன்னார்கள். அவருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய அந்தமானில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும், பக்கபலமாக இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். விருந்தோம் முழு பாருங்க இருப்பாங்க, இவ்வளோ விடிய விடிய நினைக்காங்க. இடையில அதனுடைய மரபு சொல்ல வேண்டிய கட்டாயம். நம்ம தமிழ் வெற்றிவேல் சார் குடும்பத்தில் அவ்வளோ அழகான வரவேற்பு கொடுத்து விருந்தோம்பல் கொடுத்து சார், பெண்கள் அடக்கத்துல ஆமையா இருக்கும் சார். நாங்க அடி வாங்கிட்டு ஊமையாவில் இருக்கோம் சார். ஆம்பளை வீட்டுக்கு வரும்போது கோபத்துல என்னைக்காவது ஒத்த வார்த்தை டென்ஷன்ல பேசுறான் சார். ஓகே, என்ன சொல்ற? நாடி ஊசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சன்ன உடச்சு ஓடிருக்கான். ஒத்த லூஸ் உனக்கு எங்க தாத்தெல்லாம் தோண்டிட்டு வரலையா சுடுவாட்டு இருந்து. என்ன அர்த்தம்? பாசம் சார், பாசம். இங்க உள்ள நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்றேன். கல்யாணமான பெண்கள்லாம் தூக்குங்க, கை தூக்குங்க. உங்ககிட்ட ஒரே கொஸ்டின். என்ன கல்யாணம் என்ன இப்படி ஆகும்? கை தூக்குனா என்ன இப்படி என்ன கல்யாணம் முடிஞ்சா போயிட்டு இருப்பாங்க, கூச்சப்படுறாங்க சார். சார், திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன் மேடம். ஓகேயா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சித்தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க. ஆமா, நாங்களும் எச்சிக்கல போய் கொடுமா. என்ன ஒரு பக்கியும் கை தூக்கல? எப்படி ஒரு தட்டுல இங்க? ஆனா நீங்களுமா சாப்பிட மாட்டீங்க? பாட்டியா? ஆமா, அவங்க எல்லாம் பாவம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அப்படிலாம் கூச்சப்படுறாங்க, சாப்பிடுவாங்க சார். அப்படி எச்சித்தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ் சார். அப்படியா? ஆமா, அப்படி மட்டும் நினைச்சுறாங்க. எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்னா, நீங்க பாசம்னு ஆண்கள் நினைச்சுறாங்க. அதுல ஒரு சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு பல்வளை காட்டி பராடி பரமசம் அதுலயே போடுறீங்க. எதுக்கு புருஷன் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்றாங்கன்னா, பள்ளியில விழுந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பார்ப்போம். இது செக்கிங் தான் இல்ல சார். நாங்க நல்லா மூக்கு முட்டை சமைச்சு போடுறோம். நான் வாத்து முட்டை, கோழி முட்டை கேள்விப்பட்டு மூக்கு முட்டை கேள்வி போடலையா மேடம்? இல்ல சார், பெண்கள் இன்னைக்கு ஒரு காலத்துல அடுப்பாங்கலே கட்டிட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு अंडमान निकोबार से जुड़ी हर तरह की खबरें पाने के लिए आपके अपने चैनल अंडमान लाइव न्यूज़ को सब्सक्राइब करो, इस वीडियो को लाइक और शेयर करें।